guys, welcome back to my channel. எல்லாரும் ஹெல்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட கடைசி வீடியோ இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வருஷத்துலேருந்து இன்னும் சூப்பரான வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன். கண்டிப்பாக எனக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராகவும் இருக்கும். இந்த வருஷத்துக்கான கடைசி வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நாளைக்கு நான் அதாவது இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற மறுநாள் பார்த்தீங்கன்னா எப்படியோ 2026 ஸ்டார்ட் ஆகிட போகுது. ஸோ எப்படி நாட்கள் வருஷம்லாம் கடகடன் ஓடின மாதிரியே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராகவே இருக்கும். பீச்சுக்கு கிட்டத்தட்ட 1 இயர் மேலேயே ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு சித்தி இதோ இவனுங்களாம் பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணி என்னை வான்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. போகலாமா வேணாமான்னு ஒரே யோசனை மண்டைக்குள்ளே தான் வந்தது. ஏன்னா இனியனுக்கு நல்லா ஜுரம், 2-3 நாளாகவே சரியான ஜுரம். எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு ஒரே காண்டாகவே இருந்தது. போக முடியாது, இந்த வாட்டி லீவுக்கு ஃபுல்லாக வீட்டு தான் போகல அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்திங்கன்னா பிளான் பண்ண மாதிரி கிளம்பியாச்சு. ஏன்னா இனியன் ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டே இருந்தான். இல்லை நான் சித்தி வீட்டுக்கு போகணும், அக்ஷயா வீட்டுக்கு போகணும். என் தங்கச்சி பேர் அக்ஷயா. ஸோ அவள் பேர் தான் சொல்லுவான், நான் அச்சா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி இதுக்கு மேற்பட்டு பார்த்திங்கன்னா சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கும் லீவ் விட்டுருக்காங்க. இன்னும் ஒரு 5 டேஸில் ஸ்கூலும் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. அதனால் அவனுக்கு பாரபட்சம் காட்டாமல் பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. அவன் என்ஜாய் பண்ணனோ இல்லையோ நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். ஏன்னா எனக்கு என்னவோ வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டின மாதிரி இருந்தது. அடைச்சி ஒரு தனி ஹாப்பினஸ் தானே. இந்த வருஷத்தில் நிறைய மறக்க முடியாத விஷயம் நடந்துடுச்சு, நல்லது கெட்டதுன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா நல்ல விஷயமும் நடந்து முடிஞ்ச மாதிரியே இருக்குது. ஸோ அடுத்த வருஷத்துக்கு நம்ம காலடியில் எடுத்து வைக்க போகிறோம். அடுத்த வருஷம் நம்ம எல்லாமே நல்லதாகவே நடக்கணும்னு நினைக்கிறேன். ரெவல்யூஷன்லாம் எடுப்பாங்க, இந்த மாதிரி நடக்கணும் அந்த மாதிரி நடக்கணும்னு சொல்லிட்டு. நீங்கள் என்னென்னலாம் எடுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணணுன்னு தான் எடுக்கலான் இருக்கேன். பட் வாயும் கட்ட முடியல, வயிற்றையும் கட்ட முடியல. தன்னறியாமே எல்லாத்தையும் சாப்பிட்லாமா அப்படின்னு தோணுது. நானும் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன். சுத்தமாக முடிய மாட்டேங்குது. அங்கேயே பீச்லேயே பார்த்திங்கன்னா நல்லா 2 பிளேட் பஜ்ஜி, அப்புறமா காலிஃப்ளவர் பக்கோடான்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கி சாப்பிட்டு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அது என்னமோ தெரியல, வெளியே வந்தால் வாய் சுத்தமாக கட்டவே மாட்டேங்குது. நம்ம டயட் பிளான்லாம் நல்லபடியாக தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அது 2 நாளைக்கு 3 நாளைக்கு நல்லா தான் போகுது. அதுக்கு மேற்பட்டது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நல்ல ஹெல்த்தியான டயட் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். விளையாடுற மாதிரி நிறைய கேம்ஸ்லாம் இருந்தது. ஸோ மித்ரன் மைனியன் 2 பேருமே கொஞ்சம் நேரம் அங்கே நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. மித்ரனுக்கு இது எல்லாமே புது அனுபவம் தான். அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்த மாதிரி இருந்தது. பட் இனியனுக்கு தான் கொஞ்சம் உடம்பு சரியில்லைனாலும் கொஞ்சம் அமைதியாக இருந்தான். பட் அவன் அதெல்லாம் தாங்கிக்கிட்டு ரொம்பவே எனக்கு சப்போர்ட் பண்ணான். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மெரினா பீச் பக்கத்துலேயே இங்கே அதாவது ஜெயலலிதா அம்மாது அப்புறம் கருணாநிதி அவர்கள் 2 பேருமே இறந்த இடம் இருந்தது. ஸோ அதை போய் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்திருந்தோம். இந்த இடத்துக்கு நான் இது வரைக்கும் வந்ததே கிடையாதுன்னு தான் சொல்வேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி இருக்கும் போது அப்போ இப்போ தான் கட்டிகிட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா அழகாக ஃபுல்ஃபில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா சூப்பராக இருந்த மாதிரி இருக்குது. நல்லா லைட்டிங்லாம் போட்டு சூப்பராகவே இருந்துச்சு. அங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு திருப்தியாக கதெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். நேரம் போனதே சுத்தமாக தெரியல. நாங்கள் கிட்டத்தட்ட பீச்சுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது மணி 4:30 மணி. வீட்டுக்கு ரிட்டன் கிளம்புறதே மணி 8 ஆகிடுச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அங்கேயே 8:30 மணி வரைக்கும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அறிஞர் அண்ணாது பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோ கலெக்ஷன்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. அவரோட ஃபோட்டோஸ் நிறைய நான் இது வரைக்கும் பார்க்காததாக இருந்தது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நேரம் நல்லா பார்த்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிட்டு இருந்தோம். வா வா, அது இருக்க மாட்டேங்குது.
₹88 தான் இதுல டிமார்ட்ல. இவ சமைக்கல, நான் தான் சமைக்கிறேன். ஹாய் காய்ஸ், ஐ அம் குக்கிங் திஸ். இதெல்லாம் நான் கட் பண்ணிடுவேன். இந்த அலங்கோல வீடியோலாம் நான் போட்டேன், அவ்வளோதான். வெளியெல்லாம் சுற்றி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்கே கிட்டத்தட்ட 9:30 10 போல் ஆகிடுச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட் டின்னர் செய்கிறதுக்கு கிச்சனுக்கு வந்துட்டோம். ஆளுக்கு ஒரு வேலை பிரித்து செஞ்சால் கடகடன்னு ஆகிடும். ஸோ நைட் டின்னருக்கு வந்து பிளான் பண்ணது வெறும் வெஜ் ரைஸ் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அன்றைக்கி சனிக்கிழமை அப்படின்றதுனால நான்வெஜ் யாரும் அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜ்ஜுக்கு போயாச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து கேரட் பீன்ஸ் நல்லா போட்டு ஒரு வானலில் வதக்கிக்கோங்க. அதிலே வந்து பார்த்திங்கன்னா கோஸை நல்லா வந்து திருவிக்கோங்க. அது வதக்கினோடனே நல்லா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எடுத்துக்கிறது வந்து ஒரு 1/4 கிலோ வந்து பாஸ்மதி ரைஸை ஊற வச்சு நல்லா வடித்து எடுத்து வச்சுக்கிட்டோம். ஸோ அது கூட வந்து பார்த்திங்கன்னா வெறுமிளகாய்த்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பிமா வந்து ரெட் கலர் போட்டுக்கோங்க, அதான் டேஸ்ட்டே எடுத்து கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து பெப்பர், சோயா சாஸ், தேவையான அளவு வந்து உப்பு போட்டு நல்லா வந்து ஒரு கிண்ட வேண்டியதான். ஸோ அப்போனா ரைஸும் உடையக்கூடாது, ஸோ நம்மளும் வந்து வலிக்கக்கூடாது. அவ்வளோ பொறுமையாக நல்லா கிண்டிக்க வேண்டியதான். டேஸ்ட் உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். கடையில் என்ன தான் வந்து நீங்கள் ரைஸ் வாங்கினாலும் அதில் கண்டிப்பாக வந்து டேஸ்ட்டுக்காக அஜினமோட்டோ கண்டிப்பாக சேர்ப்பாங்க. ஸோ நம்ம வீட்டில் இந்த மாதிரி வந்து செய்யும் போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படியே ஃப்ரைட் ரைஸ் வந்து டேஸ்ட் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பிமா தான். ஸோ ஹாப்பிமா ரெட் கலர் வந்து யூஸ் பண்ணுங்கள், உண்மையாகவே டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் வந்து க்ரீன் தான் யூஸ் பண்ணியிருந்தேன், அது அந்தளவு டேஸ்ட்டே கொடுக்கல, ஒரு மாதிரி தித்திப்பாகவே அப்படின்னு இருக்கும். ஸோ வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இயரோட கடைசி நாள் நினைக்கிறேன். ஸோ 2025க்கு பாய் சொல்லிட்டாச்சு. 2026லேருந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா வந்து இனியோட நம்ம இந்த டேவை வந்து முடிச்சுக்க போகிறோம். ஸோ எல்லோரும் இந்த வருஷத்தில் நல்லது கெட்டது எல்லாமே இருந்திருக்கும். ஸோ வந்து நல்லதை வரைக்கும் எடுத்துகிட்டு கெட்டதெல்லாம் மறந்துடலாம். அடுத்த வருஷமாவது நம்ம நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டு நல்லதாகவே தொடங்குவோம் எல்லாமே நினைக்கிறேன். சரி, என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இதோட அடுத்த வருஷத்தோட என்னோடய வீடியோ பார்ப்போம்.